Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 1st November 2022. So pre-market information நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ ஒன்று பார்க்க ஆரம்பிக்கலாம். யூஎஸ் மார்க்கெட் நேற்றுக்கு முடியும் பொழுது சற்ற இறக்கத்துடன் முடிந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் -0.39%, S&P 500 -0.75% அண்ட் நாஸ்டாக் 1.30%. ஸோ இறங்கு முடிஞ்சிருக்கு. ஆனா ஆசிய சந்தைகள் எல்லாமே வலிமையா துவங்கி வலிமையா தற்போது ஏரியே வியாபாரம் ஆகிட்டு இருக்குது நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை ஒட்டி நம்மளுடைய சந்தை எப்படி வியாபாரம் ஆகலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி பொறுத்த வரைக்கும் there was a strong gap up, மீண்டும் ஸ்ட்ராங் கேப் அப், தொடர்ந்து பல ஸ்ட்ராங் கேப் அப்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கும் ஒரு பெரிய கேப் அப்பில் துவங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே வரோம். 17,700 இப்போ சப்போர்ட்டை அப் பண்ணிருக்கோம் 17,200ல இருந்து. ஸோ அதனால ஒரு ஏற்றத்துக்கான ஒரு தொடர் சப்போர்ட் லெவல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெசிஸ்டன்ஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா நம்ம 18,000 அப்படின்றத ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் முன்னாடி போட்டிருந்தோம். அந்த 18,000 தொட்டாச்சு. இப்போ அதை உடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து 18,350 அது உடைக்குமா அப்படின்றத பார்க்கணும். அது உடைக்கப்பட்டால் 18,650 நோக்கி நகர்வதற்கான முதல் வாய்ப்பு. இதெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து சந்தையானது மிகப்பெரிய ஏற்றத்திற்கு தயாராகலாம். 20,000 நோக்கியும் மெல்ல மெல்ல நகரலாம். ஓகே, ஸோ மேக்ரோ சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமா யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி 3.93 அது இப்போ 4% மாறி இருக்கு. டாலர் இண்டெக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 110ல இருந்து இப்போ 111.40க்கு மாறி இருக்கு. இது ரெண்டுமே பங்கு சந்தைக்கு கொஞ்சம் எதிரான ஒரு செயல்பாடா பார்க்கலாம், நிகழ்வுகளாக பார்க்கலாம். பிரண்ட் க்ரூட் அப்படின்றது இப்போ 93.6, கிட்டத்தட்ட அது வந்து 96, 94 இந்த ரேஞ்சில் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. கோல்டு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ $1,240 கிட்ட இருக்கு ஒரு அவுன்ஸ். அதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட இறக்கம் அப்படின்றது $1,620 வரைக்கும் வந்துட்டு திரும்ப 1,260, 65 போயிட்டு திரும்பவும் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது வந்து முன்னாடி 1,720ல தடுக்கப்பட்டு கீழ் நோக்கி இறங்கியது 1,220ல ஆதரவு எடுத்து மேல் நோக்கி போயிருக்கு. இப்ப ரெண்டுக்கும் நடுவுல சுத்திக்கிட்டு இருக்கிறதையும் பாக்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் 82.78 அப்படின்ற நிலைமையில இருக்கிறது. தொடர்ந்து ரூபாயானது டாலருக்கு எதிராக கொஞ்சம் வலுவிழந்து கொண்டு வருவதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போதைக்கு ஒரு சிறிய பக்கவாட்டு நகர்வு இருந்து வருகிறது. முக்கியமான செய்திகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாளைக்கு அமெரிக்காவோட ஃபெட் ரிசர்வ் மீட் இருக்குது. அதுல குறிப்பா எவ்வளவு வட்டி வீதம் உயர்த்தப்படும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்கு. 75 பேசிஸ் புள்ளிகளா அப்படின்னு பார்க்கப்படுகிறது. 75 பேசிஸ் புள்ளிகளா இருந்தா சந்தை ஏற்கனவே அதை ஏற்றுக்கொண்டு விட்டதாக பார்க்கலாம். ஒருவேளை அது வந்து 50ஆக இருந்தால் சந்தைக்கு மிக பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படலாம். அது 75 இருந்தாலும் கூட அடுத்த சைக்கிள் ஐ மீன் மேபி டிசம்பர்ல அவங்களுடைய வட்டி விகித உயர்த்தல் என்பது 75 பேசிஸ் புள்ளியிலிருந்து குறைந்த 50 பேசிஸ் புள்ளிகளாக இருக்கலாம் என்ற ஒரு ஹிண்ட் கிடைச்சா கூட சந்தைக்கு அது சாதகமாக பார்க்கப்படலாம். அதே மாதிரி அவுட் ஆஃப் டர்ன் மீட்னு சொல்லக்கூடிய வகையில் ஆர்பிஐ மீட்டும் வந்து 3ஆம் தேதி நடக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த முக்கியமான மத்திய வங்கிகளோட முடிவுகள் சந்தையினுடைய நேரடியாக தொடர்புடையதாக பார்க்கிறோம். Q2 ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்என்டி வெளியே வந்தாச்சு, பாரதி ஏர்டெல் இது ரெண்டோட ரிசல்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சந்தை எதிர்பார்ப்பை விட கூடுதலான லாபத்தை காட்டியிருக்கின்றன. அதனால அவைகள் வந்து தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் டாடா ஸ்டீலோட ரிசல்ட் அப்படின்றது டிசப்பாயிண்டிங்கான ரிசல்ட் அப்படின்றதுனால சந்தை எதிர்பார்ப்போட குறைவான லாபத்தை காட்டியிருக்கிறதுனால அது கொஞ்சம் பாதகமான சூழ்நிலையில் தற்போது இருப்பதாக பார்க்கலாம். இதை ஒட்டி அடுத்தடுத்து வரக்கூடிய காலாண்டு முடிவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சன்ஃபார்மா டெக் வகை ரிசல்ட் வர இருக்கு. இதற்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வந்து டைட்டான் வர இருக்கு. ஸ்டேட் பேங்க் 5ஆம் தேதி. ஆக முக்கியமான நிறுவனங்களுடைய Q2 ரிசல்ட்ஸ் பற்றிய தகவலும் நம்ம இந்த இடத்துல பகிர்ந்து கொள்கிறோம். அஃப்கோர்ஸ் நம்ம எஃப்ஐஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து அவர்கள் வாங்குவோர்களாக மாறி இருக்கிறார்கள். டிஐஸ் வந்து விற்பவர்களாக மாறி இருக்கிறார்கள். கேண்டில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தொடர்ந்து ஏற்றத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது குறிப்பா ஒரு புல் கேண்டில் அப்படின்றது இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு கடைசி கேண்டில். இந்த வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா 17,400 உடைக்கப்பட்டால் அது வந்து 18,080 நோக்கி நகரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ 18,080க்கும் வந்தாகி விட்டது. அதை தொடர்ந்து சந்தையானது புல் கேண்டில் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல் வலிமையாக இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம், அதாவது ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், எஃப்என்டோ எல்லாத்தையுமே வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் படிக்கிறதுக்கு ஏதுவாக இரவு 8லிருந்து 9 மணிக்கு ஆன்லைன்ல 4 வாரத்துக்கு நடக்கக்கூடிய ப்ரோக்ராம். இப்போது 7ஆம் தேதிக்கு போஸ்ட்பான் ஆயிருக்கு. அதனால இது ஒரு பெரிய வாய்ப்பாகவும் பார்க்கலாம்.
ஒவ்வொரு நாளும் நிஃப்டியை வந்து லைவாவே 11 மணிக்கு நம்ம எக்ட்ரா டிவி அப்படின்ற யூடியூப் சேனல்ல நடத்திட்டு இருக்கோம். அதையும் வந்து பார்த்து தினசரி பணம் பண்ணுவதற்கான வாய்ப்பையும் அடையாளம் காணலாம். நேத்திக்கு நல்ல லாபத்தை கொடுத்ததுன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.